மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்டு ஆவலுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மரியே வாழ்க. மரிய அன்னையின் வணக்க மாதத்தில் பெண்மைக்கு சிறப்பு எவ்வாறெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது இலக்கியத்திலும் வரலாற்றிலும் என்பதை நாம் துல்லியமாக பார்ப்பது அவசியம். மரிய அன்னை பெண்களுக்குள் பேறு பெற்றவள் என்ற ஒரு கருத்தினை லூகாஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே பார்க்கிறோம். எலிசபெத்து கன்னிமரியாளை வாழ்த்துகின்ற பொழுது என்ன சொன்னாள், அது விவிலிய கண்ணோட்டம், அது பிறகு பார்க்கலாம். நம்ம தமிழ் இலக்கியத்தை சில பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கிறோம். காலங்களை சங்ககாலம் கிமு 3 கிபி 3 என்கின்ற காலத்திலே பெண்ணினுடைய சிறப்பை அதிகமாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். கற்பு நெறி தவழாதவள் ஒரு பெண். ஆண் பெண் சமத்துவம் உள்ள காலம் அந்த சங்க காலம். அப்போதெல்லாம் ஆண்களுக்கு அதிகாரம் முக்கியத்துவம் அதிகம், பெண்களுக்கு அவ்வளவாக இல்லை என்ற ஒரு நிலை அந்த காலத்தில் இல்லை, சங்க காலத்தில் கிடையாது. போக போகத்தான் இது வந்து சேர்ந்து விட்டது. அந்த சங்க காலத்திலே ஒரு சமத்துவ காலம் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக அது தாயின் காலம். தந்தையை பற்றி அங்கெல்லாம் அதிகமாக சங்க காலத்தில் நாம் சொல்வது கிடையாது. தாயை பற்றிய நூல்கள், தாயை பற்றிய வருணனை, தாயை பற்றிய சிறப்பு, அவளுடைய வீரம், அவளுடைய சிறப்பு, குடும்பத்தில் அவளுடைய சிறப்பு அதிகமாக எடுத்து சொல்லப்பட்ட காலம். தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் இந்த
பெண்களுக்கு சிறப்பான இடத்தை தர வேண்டும் என்று பெண் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் ஏன் நான் சொல்ல வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. மதுரை மீனாட்சி என்ற கொற்றவை வீரங்களுக்கெல்லாம் தாய் என்று அவளுக்கு ஒரு கோயில் என்று மக்கள் இந்த தாயினுடைய சிறப்பை கண்டுகொள்ளவும் பாராட்டவும் அதை வழிபடவும் கோயில்களை அமைத்து அவர்கள் இந்த கலாச்சாரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார் சொல்ல வேண்டும். ஆகவே நமது தாயினுடைய வணக்கமும் அவளுடைய பக்தியும் அவளை பற்றி நமக்கு இருக்கின்ற அந்த தனித்தன்மையும் திடீரென்று ஒன்று வளர்ந்து விட்டது, மேற்கே வளர்ந்தது கிழக்கே வளரவில்லை என்று சொல்லக்கூடாது. அங்கும் இங்கும் எங்கும் இந்த தாய்மைக்கு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் தலைமுறை தலைமுறையாக என்னை பேருடையாள் என்று போற்றுமே என்று கன்னிமரியாள் சொல்லவில்லையா? புனித கன்னிமரியே, விண்ணக அரசியே, அகமகிழ்க அல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, திரும்பவும் அன்னையின் பள்ளிக்கூடத்துக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று முக்கியமான ஒரு பாடம் நாம் படிக்க வேண்டும். அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து இயேசு நம் ஆண்டவர் இந்த பூமியில் பிறந்து வளர்ந்தார். அவர் இறந்தார், துன்பப்பட்டு இறந்தார். ஆனால் அவர் உயிர்த்தார். அன்புக்குரியவர்களே, இந்த காரியத்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப தம் சீடருக்கு சொல்லி வைத்தார். மனுமகன் துன்பப்பட்டு சிலுவையில் அறையப்படுவார், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று ஒரு முறை அல்ல 3 முறை தம் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் கேட்டுக்கொண்டிருந்த சீடர்களோ ஏதோ இவர் சொல்லுகிறார் என்று கேட்டும் கேட்காமலுமாய் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்வதையெல்லாம் கேட்கின்ற பொழுது தங்களுக்குள்ளே பெரியவன் யார், தங்களுக்குள்ளே பெரியவன் யார் என்று தங்களுடைய பதவியை குறித்தே அவர்கள் தியானித்துக் கொண்டிருந்தார்கள், சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். பதவி வேண்டும், பதவி மோகம் அந்த சீடர்களுக்கு இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஆனால் இன்றைக்கு அன்னையை பார்த்து நாம் அகமகிழ்க, விண்ணக அரசியே அகமகிழ்வ, ஏனென்றால் உம்முடைய திருக்குமாரன் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று நாம் அன்னையை வாழ்த்துகிறோம். இதற்கு காரணம் என்ன என்றால், இறந்தவர் உயிர் பெற்று எழுந்தார்
இது சாதாரண காரியமல்ல. நம்முடைய சரித்திரத்தில் இறந்தவர்கள் உயிர்த்தெழுந்தது இல்லையே. கடவுள் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். இயேசு ஆண்டவர் மாத்திரமே உயிர்த்தெழுந்தார். இறந்தவர் உயிர்த்தெழுந்தார். அகமகிழ்க அன்னையே என்று நாம் சொல்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, இங்கேயும் ஒரு முக்கியமான பாடம் அன்னையின் பள்ளிக்கூடத்தில் நாம் படிக்க வேண்டும். என்ன பாடம் படிக்க வேண்டும்? சாவியிலிருந்து உயிர்த்தெழ வேண்டும். அந்த வார்த்தையை நம்ப வேண்டும். சீடர்கள் மறந்து போனதை ஆண்டவர் திரும்பவும் ஞாபகப்படுத்தினார். இன்றைக்கும் உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய உடம்புடன் உயிர்த்தெழுவோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்கள் உடம்பை தூய்மையாய் வைத்துக் கொள்ளுங்கள். கவனம், அன்னையின் பள்ளிக்கூடத்தில் தூய்மை முக்கியம். நம்முடைய ஆத்மா மட்டுமல்ல, நம்முடைய உடம்பும் தூய்மையாக உயிர்த்தெழும். உங்களை வாழ்த்துகிறேன். சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரோ வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா, சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரோ வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா. ஆதிபிதா ஆனவரின் அன்பான புத்திரியே, சோதி சூட தேவன் திரு தாயான உத்தமியே, ஆதிபிதா ஆனவரின் அன்பான புத்திரியே, சோதி சூட தேவன் திரு தாயான உத்தமியே, சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரோ வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா. வாசம் சேரும் ரோஜா பூவே, மாசற்ற தாய்மரியே, நேசமுடன் இயேசுவையே நேசிக்க செய்வாயம்மா. வாசம் சேரும் ரோஜா பூவே, மாசற்ற தாய்மரியே, நேசமுடன் இயேசுவையே நேசிக்க செய்வாயம்மா. சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரோ வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா, சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரோ வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா.
வணக்கம். இன்னைக்கு நாம கன்னி மரியாவுடைய பிறப்பி ஓட்டிய நிகழ்ச்சியை பார்க்க போறோம். சுவக்கின் அண்ணம்மா இவங்க 2 பேருக்குமே ரொம்ப நாளா குழந்தை இல்ல. கடவுள்கிட்ட ரொம்ப அழுது கெஞ்சி வேண்டாங்க. கடவுளும் இவங்களுடைய அழுகுரலை கேட்டு வானதூதர் மூலமா இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சொல்லிட்டு அறிவிச்சாரு. வானதூதர் சொன்ன மாதிரியே அண்ணா பாவமின்றி உற்பவித்த மரியாவை அவங்களுடைய கருவுல சுமந்தாங்க. சுவக்கினுடைய வழிமரபு தாவீதின் அரச மரபும், அண்ணாவின் வழிமரபு ஆரோனின் குருத்துவ மரபும் குழந்தை மரியாவிடம் இருந்தது. ஆனா நம்ம ஆண்டவர் இயேசு அன்னை மரியாவிடம் மட்டும் பிறந்தவரா இருந்தாலும் ஒரே நேரத்துல அரசராகவும் குருவாகவும் இருக்காரு. சுவக்கேனுக்கும் அண்ணம்மாவுக்கும் திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆன பிறகும் குழந்தை பேரு இல்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அண்ணா கருவுற்றிருக்காங்கன்னு தெரிஞ்சு சுவக்கின் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சாரு. 2 பேரும் இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றி அவர் தமது அடியவர்களின் தாழ்நிலைகளை அகற்றினார் என்று ஒரே குரலில் சொன்னாங்க. அண்ணா எப்பவுமே திருப்பாடல்களை பாடிக்கிட்டே அவங்களுடைய வேலைகளை செஞ்சாங்க. சுவக்கினும் வீட்டுல வேலை பார்க்கறவங்களும் அண்ணாவை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவரோட வயிற்றுல வளர்ற குழந்தை மரியாவின் உடலும் உள்ளமும் கடவுள் நினைச்ச மாதிரியே வளர்ந்துட்டு வந்துச்சு. 10வது மாசம் பேறுகாலம் நெருங்கி வந்துட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல சுவக்கின் அண்ணம்மாவை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவங்க நினைச்ச மாதிரியே 10வது மாசம் அண்ணா குழந்தை மரியாவை நல்ல முறையில பெற்றெடுத்தாங்க. அந்த அழகான குழந்தை முகத்தை பார்த்து சுவக்கின் அண்ணம்மா 2 பேரும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவங்கள புகழ்ந்தாங்க. அதே நேரத்துல வானதூதர்களும் கடவுளை புகழ்ந்தாங்க. உடனடியா சுவக்கின் ஊர் முழுசும் விருந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. அந்த நேரத்துல எல்லார் முன்னாடியும் வானதூதர் சொன்ன மாதிரியே மரியா என்ற பேரையும் வச்சாங்க. நாளைக்கு நம்ம பார்க்க போறது ஆலயத்தில் மரியாவின் அர்ப்பணம். எங்கள் இருதய கமலாலயங்களில் மேலான கிருபாசனம் கொண்டெழுந்தருளி இருக்கிற திவ்ய தஸ்னேவிஸ் மாதாவே, பரலோக பூலோக அரசியே, கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, பாவிகளின் தஞ்சமே, உம்முடைய இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உம்முடைய திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். தாயே, உலகில் எங்கள் ஆண்டவள் நீரல்லவோ, எங்கள் அன்பான அன்னை நீரல்லவோ, எங்கள் ஆதரவும் சந்தோஷமும் எங்கள் நம்பிக்கையும் நீரல்லவோ. நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பாராட்டுவாளோ? உம்மை தேடி வந்த நிர்பாகியருக்கு உதவியாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? தஞ்சமென ஓடி வரும் அடியோர் மேலே தயவாயிரும். தாயே, தயை கடலே, தவித்தவருக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உம்முடைய இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளாலே வாடி நொந்தோம்.
வாழ்க்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் வேண்டுதல் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ அம்மா, அருமையான அம்மா, அடியோருக்கு அன்பான அம்மா, தஸ்னேவிஸ்மா மரியே அம்மா, எங்கள் குடும்பங்களை முழுவதும் இன்று உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று ஆசீர்வதித்தருளும் தாயே. ஆமென். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என் ஆசிரை தருகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மே நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மூதாதை தாயார் செய் முற்பாவமாற்றார். ஆதியில்லாதோனை மாதே நீ பெற்றார். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. தாயே நீ ஆனதால் தாபரே தேனி நேசம் வைத்தாழ்வது நின்